சென்னை திருவேற்காட்டில் தனியாக வசித்து வந்த பெண் தூய்மை பணியாளரை தலையணை வைத்து அழுத்தி கொலை செய்துவிட்டு 8 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அன்னலட்சுமி பகுதியில் வசித்து வந்தவர் ஏமாவதி. 55 வயதான இவர் சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2 தினங்கள் இவர் வீட்டில் இருந்து வெளியே வராத நிலையில வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியது உள்ளது. இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது உடல் அழுகிய நிலையில் ஏமாவதி முகத்தில் தலையணையால் வைத்து அமுக்கி கொலை செய்யப்பட்டிருப்பது கண்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தபோது ஏமாவதி இருந்து 2 நாட்கள் ஆகியிருக்கும் எனவும் கடைசியாக வந்து சென்றவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரித்து வந்தபோது இதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஆகாஷை தேடி வந்த நிலையில் அவரது நண்பர் நிதிஷ் என்பவரையும் போலீசார் பிடித்து விசாரித்து வந்தபோது ஏமாவதி வீட்டின் அருகே கோயில் வைத்திருப்பதாகவும் அருகில் உள்ள கோயிலுக்கு உடுக்கி அடிக்க வந்தவர்கள் ஆகாஷுடன் இவரது வீட்டின் உள்ள கோயிலுக்கும் முடுக்கி அடிக்க வேண்டும் எனவும் ஏமாவதி கூறியதாக இந்த நிலையில் அவருடன் பேசி வந்த நிலையில் அவர் வீட்டில் யாரும் இல்லாத அறிந்து கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு நுழைந்து ஏமாவதியை தலையணை வைத்து கொலை செய்துவிட்டு அவரது வீட்டில் இருந்த நகையை திருடி சென்றதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இது நிதிஷ்க்கு தொடர்புள்ள நிலையில தற்போது தலைமறையாக உள்ள ஆகாஷையும் போலீசார் தீவிரமாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.